நம்ம பசங்க காலங்காத்தாலே இந்த வீடியோ அனுப்புனாங்க. சரி ஏதோ ஒரு 2 பொண்ணுங்க பேசுது போலியன்ட்டு என்னடா சவுண்ட் வரலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறமா தான் தெரியுது என் குடும்பமே வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதில் வர ஒரு பெருசு வேற பெரிய அந்த சோனி ஸ்பீக்கர் ஒன்று இருக்கு. எனக்கு அடிக்கடி என்னோட ஃபோனில் வந்து அங்கே கனெக்ட் ஆகிடும். எங்கள் தாத்தாவோட பக்கத்து காது ஓரத்தில் தான் அந்த ஸ்பீக்கர் இருந்தது. அப்போ என்ன ஆயிருக்கு, நான் ஆன் பண்ண பாருங்க, அங்கே கனெக்ட் ஆகிட்டு இருக்கு என் ஃபோனில் இருந்து ஸ்பீக்கருக்கு. அடிங்கமா அந்த அப்படி இப்படின்னு வந்த உடனே என் தாத்தா அலையரச்சு ஏஞ்சிட்டு இருக்கா. ஐயோ இப்போ எந்த பொம்பளை என்ன பச்சை பச்சை திட்டுறான்ட்டு எங்க தாத்தா ஏஞ்சி உட்காந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா தான் தெரிஞ்சு ஓகே வெளியே கனெக்ட் ஆயிருக்கு ஸ்பீக்கர்னு. ஒரே அவமானமா போயிடுச்சு ஷினோபிஸ். ஆக்சுவலி நான் இந்த ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்துருந்தேன். என்னன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து வைலன்ஸா இருக்க தோணல, சண்டை போட தோணல, கிரேப் பண்ண தோணல. ஆனால் ஏன் ஆண்களுக்கு மட்டும் இதெல்லாம் தோணுது, நாங்களும் வந்து ஒரே சரக்கு தானே குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்துருந்தேன். பெண்கள் சைட்லையுமே நிறைய டைப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க. சாஃப்டா இருப்பாங்க, ஹார்ஷா இருப்பாங்க, கன்னிங்கா இருப்பாங்க. இந்த மாதிரி ஆண்கள் சைட்லயுமே இந்த ஆளுங்களா இருக்காங்க. இங்கேயுமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா வாயை மூட்டு வீட்டில் பொட்டி பாம்பா படுகிற ஆளுமே இருக்காங்க. குஸ்டா 4 பேரை போய் அடிக்கிற ஆளுமே இருக்காங்க. ஆல்கோஹாலே வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஒரு நார்மலா இருக்கிற பர்சன் அது இன்டேக் பண்ணா அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி போய் அது முடியும்னு தெரியல. யார் எடுத்தாலுமே அது இட்ஸ் ராங் ஒரு விஷயம் தான். அதுக்கு நான் வந்து அது ஒத்துக்கவே மாட்டேன். இன்னும் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம் பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எல்லாருமே பார்க்கணும். ஒரு சின்ன ஒரு 12 மினிட்ஸ்ல எவ்வளோ அழகா அந்த ஷார்ட் ஃபிலிமை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இப்போ அப்கமிங் நீங்க எடுக்கிற இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நீங்க இதை நீங்க பார்க்கலாம். அந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வந்து அவங்க எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. பிளஸ் அந்த ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் கேரக்டர் வச்சு எப்படி அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 மினிட்ஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ அழகா அதை பிரசன்ட் பண்ணணுமோ அதை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. டிஏ எஸ்எஃப்எக்ஸ் அதுக்கப்புறமா 2 பேரோட ஆக்டிங், அந்த மெயினாக அந்த ஃபீமேல் லீடோட ஆக்டிங் இருக்கிற பட்ஜெட் வச்சு அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் போர்ஷனையுமே பெட்டரா கொடுத்துருக்காங்க. பெரிய படம் நீங்க பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு சின்னதா அந்த படத்தோட ஒரு ஒன் லைன் மாதிரி அதை நீங்க எடுத்து லைக் இந்த ஒரு படத்துல நீங்க பாருங்க அந்த ஒரு பேட்டர்ன் தான் பண்ணியிருப்பாங்க. ஏஐ கூட அவ்வளோ அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்த அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா இதை ஷேர் பண்ணி அவருக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல டேரக்டர்ஸ் வந்து உருவாவாங்க. எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு இதை ப்ரொமோட் பண்ணி இதை நல்லா இன்னும் நிறைய பேருக்கு எடுத்து போய் சேர்க்கணும்னு தான் தோணுச்சு. அதுவும் அந்த எண்டிங்ல ஒரு பிஜிஎம் இருக்கும் ஷினோபிஸ், நீங்க கேளுங்க போயிட்டு. டிசிலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் இதுவுமே நல்லா இருக்கும். இந்த பிஜிஎம்மே பயங்கரமாக இருந்தது. எண்டிங்கில் அந்த வந்து ஒரு மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமோட ஒரு மினி வெர்ஷன், ஐ மீன் இதுதான் நான் டேரக்டருமே யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பண்ண போகிற பெரிய படத்துக்கு இதை ஒரு ஆரம்பிச்சிருக்கார். ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் டைரக்ஷன் ஆல்சோ. ஃபியூச்சரில் இது ஒரு ஃபுல் மூவியாக வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். இந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க் வந்து என்னோட பயோல இருக்குது, என்னோட ஸ்டோரியில் இருக்குது. ஒரு கிளிக் பண்ணாலே டப்புன்னு உள்ளே போயிடுவான். பார்த்து அவருக்கு அங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வருவாங்க. சொல்கிறேன்ல, நம்பி போய் பார்க்க.